நம்ம இன்னைக்கு பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவை வறுவல் செய்முறை விளக்கத்தோட செம்மையா பண்ண போறோம். அதுக்கு முதல் தேவை இந்த மாதிரியான ஒரு பூ போட்ட ஒரு ஷால். கடைக்கு போனாலும் சரி காட்டுக்கு போனாலும் சரி நம்ம பார்க்கும்போது தமிழ கலாச்சாரத்தை என்னமா இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணதுப்பா அப்படின்னு தெரியும். வாயில இருந்து கூட வந்த வண்டியா வந்துடலாம். நான் பார்க்கும்போது குடும்ப பொங்கல மாதிரி இருக்கணும்ப்பா. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆமை வறுவல். இதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிணத்து ஆமையா பார்த்து தேடி எடுக்கணும். அந்த கிணத்து ஆமை மானம் கெட்டதாகவும் துப்ப கெட்டதாகவும் வாய தொந்தாலே வண்ட வண்டையா பேசுற ஒரு கேடுகட்ட ஆமையா இருக்கணும். உன்னை பத்தி நான் பேசி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. நானும் சரி உன் பேச்சுக்கு வர வேணாம் பார்த்தாலும் சண்டால சிரிக்கி எப்ப பார்த்தாலும் என்ன இழுத்துட்டு இருக்க? ஷாலெல்லாம் அப்படி போட்டு பேசிட்டேன்னா நீ உதவி இல்லையா? இல்ல எனக்கு புரியல. நீ எப்ப பார்த்தாலும் கேடு கடத்தனமா வீடியோ போட்டு வீடியோ ஒரு 2-3 டேஸ்ல ஒன்னு டெலிட் பண்ணிட்டு இல்ல ஆர்ச்சிவ்ல போட்டுட்டு உனக்கு ரிப்ளை பண்ணாங்கல்ல அவங்களோட வீடியோ போட்டு அவங்க தப்பு அசிங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன கதை உங்க கதை? உங்க நான் துபாக்கூர் கட்சியில சொல்லி கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் டிவிக்கு மேல ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பத்தி அசிங்கமா பேசினா நான் பொறுத்துட்டு உன் வாயை பார்த்துட்டு இருப்பேனா? அப்ப நான் திரும்ப பேசதான் செய்வேன். அந்த வீடியோ நீ டெலிட் பண்ணிட்டேன்னா நீ பேசல ஆயிடுமா? அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாரு. வணக்கம் மக்களே, தளபதி விஜயோட வப்பாட்டியை பாக்குறீங்களா? இதோ இவதான். ஐயோ கடவுளே, இந்த பொட்டு மாமாவோட வப்பாட்டி அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. இவ திருந்துற மாதிரியே இல்ல. நாங்க இங்க வா நான் சொல்லி தரேன் அப்படின்னு. எப்படி நீ நல்லா பொட்டு மாமாவோட சப்பி சப்பி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எனக்கு சொல்லி தரதுக்கு. கேவலம் ஒரு நடிகரை பாக்குறதுக்காக கொச்சு கொழுப்பு தாங்க முடியாம அந்த கோடை வெயில்ல குழந்தைங்களை தூக்கிட்டு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சோறு இல்லாம தண்ணி இல்லாம கூட்ட நெரிசல சிக்கி இறந்தவங்களுக்கு அரசு வேலை. மக்களே, இவ என்ன பத்தி என்னெல்லாம் பேசியிருந்தா சிஎம் விஜய் சார் எவ்வளவு கேவலமா பேசியிருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த மானங்கிட்ட ஜென்மத்தோட வீடியோஸ் எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. இன்னொன்னு மலேசியால இருக்க அந்த கப்பல்ஸ இதுதான் இல்ல அசிங்கமா பேசியிருந்தா. அந்த அண்ணன் வந்து ஏலியன் மன்மத குஞ்சு. யாராவது புருஷன் தன்னோட புருஷன் அப்படி பேசினா சும்மா இருப்பாங்களா? அடாய மலேசியா மன்மத ஏலியன் குஞ்சு, நீ ஆம்பளை அணில் குஞ்சா இல்ல பொம்பளை அணில் குஞ்சா? மூஞ்சில மீசேவே காணும். அவர அந்த ரெண்டு கப்பல்ஸ் மலேசியால எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் வாய் கொழுப்பு தானே. அப்ப வாயை கிழிப்பாங்கல்ல காது வரைக்கும். நீயும் முன்னாடியும் மலேசியால ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி வைத்து நெப்பறீங்களாமே கேள்விப்பட்டேன். இவளையோ இவ புருஷனையோ குழந்தையோ பேச சும்மா இருப்பாளா? அடுத்தவங்க வீட்டு புருஷனை பேசுறதுக்கு இவ யாரு? இப்ப நம்ம தம்பி ஒரு பையன் தினேஷன் இருக்கான். அந்த பையனை போயிட்டு அசிங்கமா பேசுறது, கேவலப்படுத்தி மார்பிங் பண்ணி போட்டோ போடுறது. இவ மார்பிங் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? யாராவது பண்ணுமா? இவள ஆங்க ஓட்டல இவ மூஞ்சி வச்சதுக்கு நம்ம ஆபாசமா தாக்கிட்டோம்னு சொல்றா. அப்புறம் பசங்களை இவ்வளவு கேவலப்படுத்தி பொண்ணுங்க ட்ரெஸ்ல அது இவ்வளவு அசிங்கமா போட்டு வச்சிருக்கானா? எவனோ போட்டதான் இவன் எடுத்து போட்டுட்டான். எங்க கிணறு இருந்தா போய் உழுந்து செத்து போயிட்டியா? முண்டமே, அறிவு கட்ட முண்டமே. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இதுல வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே குடுகுடுப்புக்காரி மாதிரி வந்து சில்லறை குடிக்கிட்டு இருப்பா. அரசியல் பேச தெரிஞ்சா பேச, இல்லன்னா என்னோட லட்சணம் எல்லாருக்கும் இங்க தெரியும். இதுல எப்படி நேத்து நீ என்ன வீடியோ போட்டு ஆபாச தாக்குதல் நாங்க பண்றோம். நீ வீட்டுல மூடிக்கிட்டு இருக்கும்போது நாங்க வந்து ஆபாச தாக்குதல் பண்ணிட்டோமா? ஏன் யாருக்கு இருக்கு முண்டா? எந்த மூஞ்சி வச்சு நீ எல்லாம் சுத்துற? ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு.